அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி தான். சில்ட்ரன்ஸ் டேக்காக ஸ்கூலில் செஞ்சு கொண்டு வர சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தான். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் நல்லா ஊற்றிக்கணும். நான் 1 கிலோவுக்கு 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்படியே ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் எண்ணெயிலேயே வதக்கிட்டேங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி. நான் ரவைக்கு 1:2ன்ற ரேஷியோவில் தான் தண்ணி கலந்துருக்கேன். அப்படியே மஞ்சள் கலர் கேசரி பவுட்ரு. பைனாப்பிள் கேசரினா பைனாப்பிள் போட்டு இல்லைங்க, பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றினா போதும். அப்படியே நம்ம ஒரு மூடி பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றி இந்த மாதிரி கொதி வந்த உடனே ரவையை போட்டு கிளறணுங்க. அப்படியே ரவை வெந்ததுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு கிளறி வைக்க வேண்டியதான். சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடிங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொன்று செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஒவ்வொரு வீடுனா 6 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மெனுங்க. அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி கேசரி எடுத்துகிட்டு போயிருக்கோம். தேங்க்யூ ஆல், சப்போர்ட் பண்ணுங்கள்.